வணக்கம் நண்பர்களே, ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குற நபராக இருந்தால் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். எஸ்பிஓவில் பேமெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒருவேளை உங்களுக்கு பேங்க் டீட்டெயில் நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை எப்படி பண்ணணும்னு அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் பேமெண்ட்டு வித்ட்ரா ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தீங்க, அதில் என்ன பேங்க் டீட்டெயில் நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தீங்களோ அந்த பேங்க்குக்கு தான் உங்களுக்கு பேமெண்ட்டு ரிசீவ் ஆகும். சரிங்களா? இனிமேல் கொடுக்கக்கூடிய வித்ட்ரா ரிக்வெஸ்ட்டுக்கு பேங்க் அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் தான் பண்ண முடியும். இந்த சான்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணுறதுக்கு ரைட் சைடு டாப்பில் அந்த 3 லைனை கிளிக் பண்ணோன்னே லாகின் கேட்கும். இங்கே உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டுட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா நம்மளோட சைட்டோட ஃப்ரண்ட் பேஜ் எப்படி இருக்கும். இப்படி ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பேங்க் டீட்டெயிலை கிளிக் பண்ணுங்கள். வியூ பேங்க் டீட்டெயில் செக் பண்ணுங்கள். அங்கே செக் பண்ணிவிட்டு எந்த பேங்க் டீட்டெயில் அங்கே ஆல்ரெடி இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பேங்க் டீட்டெயில் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த பேங்க் அக்கௌண்ட்டு இருக்கட்டும், இதிலே பேமெண்ட் கிரெடிட் ஆனால் போதுன்னா இதை அப்படியே விட்டுருங்க. ஒருவேளை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா என்ன பண்ணணுன்னா, சேம் பேங்க் டீட்டெயிலை கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் பேங்க் டீட்டெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க. தென் பார்த்தீங்கன்னா சேம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், எதுக்கு பேமெண்ட்டு நீங்கள் ரிசீவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ கரெக்டான பேங்க் அக்கௌண்ட்டு, சேம் பேங்க் அக்கௌண்ட்டை டைப் பண்ணுங்கள். தென் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அதாவது உங்களோட பேர். சரிங்களா? பேங்க் பாஸ்புக்கில் உங்களோட நேம் இருக்குல்ல, அந்த நேம் இங்கே கரெக்டாக என்ட்ரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்டர் பேன் கார்டு, உங்களோட பேன் கார்டு நம்பரை கரெக்டாக நீங்கள் என்ட்ரி பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேன் ஹோல்டர் நேம், அதாவது பேன் கார்டில் என்ன நேம் இருக்குதோ அந்த நேமை நீங்கள் அங்கே கொடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு. இந்த ஐஎஃப்எஸ்சி கோடை நீங்கள் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணணும். சரிங்களா? ஒருவேளை உங்களுக்கு உங்களோட பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு தெரியலை அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணலாம். அல்லது உங்களோட பேங்க்கில் போயிட்டு கூட நீங்கள் கரெக்டான ஐஎஃப்எஸ்சி கோடை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு இங்கே நீங்கள் டைப் பண்ணுங்கள். சரிங்களா? ஐஎஃப்எஸ்சி கோடை 2 ட்ரிப்பு இங்கே நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஐஎஃப்எஸ்சி கோடுங்கிற இடத்துல கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ஐஎஃப்எஸ்சி கோடு அதையும் நீங்கள் கொடுத்துருங்க. சரிங்களா? அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பேங்க்குன்னு உங்களுக்கு கீழே ஷோ ஆகும். இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, சப்மிட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அகெயின் பேங்க் டீட்டெயிலை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வியூ பேங்க் டீட்டெயில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில் இங்கே அப்டேட் ஆகிருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ பார்த்து அப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.